மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. வீரகுமார், அண்ணாமலை தனது பிறந்த நாள்ல புதிய இன்னிங்ஸ் அறிவிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நிறைய சமிகைகள், அவர் டெல்லிக்கு போகும்போதே கார்ல கொடி இல்லாம போயிருக்கிறாரு, ஒய் பிரிவு பாதுகாப்பு இல்லாம போயிருக்கிறாரு, இப்படி நிறைய சமிகைகள் தெரியுது. என்ன முடிவில் இருக்கிறார் அண்ணாமலை? விக்னேஷ், தமிழக பாஜகவினுடைய முக்கிய முகங்களில் ஒன்றாக செயல்பட்டு வந்தவர் அண்ணாமலை. பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை என்ன செய்ய போகிறார்? அடுத்தது புதிய கட்சி தொடங்குகிறாரா? பாஜகவிலிருந்து வெளியேற போவது உறுதியாகிவிட்டதா என பல்வேறு கோணங்கள்ல கேள்விகள் எழுப்பப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில நேற்று மாலை அண்ணாமலை சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். டெல்லியில பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டை அண்ணாமலை எடுத்து கூற போவதாக கூறுகிறார்கள். குறிப்பாக அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தபோது அவரை ஐபிஎஸ் அதிகாரியிலிருந்து விலகி கட்சியில் சேருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய BL சந்தோஷ். இன்று காலை பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷை டெல்லியில் சந்திக்கிறார். அதனை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அண்ணாமலை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்புகளில் கடந்த 2020 பாஜகவில் மாநில துணைத் தலைவராக சேர்ந்த அண்ணாமலை பிறகு 2021 பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக ஆன பிறகு தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அறிவிக்கப்பட்டார். அப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக இவரும் தேர்தலில் போட்டியிட்டார். இவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு சுற்றுப்பயணங்களையும் தீவிரமாக மேற்கொண்டார். இந்த காலகட்டத்தில் பாஜகவுக்காக இவர் என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை PPT வடிவில் டெல்லிக்கு எடுத்து சென்றிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். கடந்த காலங்களில் இவர் இருந்தபோது பாஜக எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்தது, பாஜகவினுடைய தற்போதைய நிலை என்ன என்பதையெல்லாம் PPT வடிவில் டெல்லிக்கு அண்ணாமலை எடுத்து சென்றிருப்பதாக தெரிவிக்கிறாங்க. நீங்க கூறியது போலவே ஜூன் 4ஆம் தேதி நாளை மறுநாள் பாஜக முன்னாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய பிறந்த நாள். தமிழ்நாடு முழுவதுமே அவருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு ஆதரவாக போஸ்டர்களை அடித்து வரக்கூடியதை பார்க்கிறோம். சென்னையில பாஜகவினுடைய மாவட்ட நிர்வாகிகள் இளைஞர்களின் எழுச்சி நாயகனே வருக என்ற வார்த்தையோடு கூடிய போஸ்டர் எடுத்திருக்கிறாங்க. அதே போல மதுரையில நடிகர் ரஜினிகாந்தோடு புகைப்படம் வைத்து தலைவா தரணியாளவா என்ற வாசகங்களோடு போஸ்டர் எடுத்திருக்கிறாங்க. கோவையில் அவருடைய நெருங்கிய நண்பர் உத்தம ராமசாமி அவர் புதிய கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை போல போஸ்டர் அடித்து போஸ்டர்கள்ல அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அண்ணாமலை நேற்று டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லி சென்ற அண்ணாமலையை RSS பாஜக மூத்த தலைவர்கள் பலரும் அந்த கட்சி தொடங்குவது, பாஜகவிலிருந்து வெளியேறுவது, இந்த நிலைப்பாட்டிலிருந்து சற்று மாற்றிக்கொள்ள முடிவை பின்வாங்க வேண்டும் என பேசியதாக தெரிவிக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை எனக்கு எந்த பொறுப்பும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுல திட்டமிட்டமாக இருக்கிறதாகவும் இன்று மாலையே டெல்லியில பூத்த தலைவர்களை சந்தித்து சென்னை திரும்பிட்டார் என்றா கட்சி தொடங்குவது. தொடர்ந்து நாம பேசலாம். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.